வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வச்சுக்கலாம் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் டு பை இந்த 2023. ஆமாம், இந்த 2023 இந்த 5 ஸ்கூட்டர் வாங்கலான்ற மாதிரி ஒரு டாப் 5 லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட்னால அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்களா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக செம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இரு இன்னமும் மறந்து போடா கடிச்சு. இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹீரோவோட ஜூம். இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், இந்த 110cc ஏன் 110cc இந்தியன் ஸ்கூட்டி செக்மெண்ட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு, அதேமாரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சில ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டியில் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்து வண்டியோட லுக்ஸ்ன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நிச்சயமாக டெஃபினெட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன். நீங்கள் இந்த வண்டியை ரோட்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்குன்னு தனியான ஒரு யூனிக்னஸ் நிச்சயமாகவே கிடைக்கும். அதுக்கடுத்து வண்டியோட ஃபீச்சர்ஸை பொறுத்தாலும் இல்லை கார்னரிங் லைட்டுன்ற ஒரு விஷயத்தை இப்போ தான் முதல் முறையாக ஸ்கூட்டி செக்மெண்ட், ஏன் இவ்வளோ நாளாக நம்ம நார்மல் பைக்ஸில் கூட கிடையாது, இது ஒன்லி இந்த சூப்பர் பைக்கு சூப்பர் ஸ்கூட்டி அந்த செக்மெண்ட்டில் தான் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம இந்த ஹீரோ ஜூமில் கொடுத்துருக்கிறது நிச்சயமாகவே ஒரு சூப்பரான விஷயம். ஆமாம், இந்த கார்னரிங் லைட்னா என்னப்பா அது எங்களுக்கு தெரியாதான்னு தெரியாதுங்க. மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த கார்னரிங் லைட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ரெண்டு சைடில் ரெண்டு லைட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த சைடு வண்டியை வளைக்கிறீங்களோ அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் மட்டும் எரியும். சப்போஸ் நீங்கள் இப்போ ரைட் சைடு டேர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த ரைட் சைடு இருக்கிற லைட் எரியும். இப்போ லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற லைட் எரியும். அது எப்படின்னா அது உள்ள சென்சார் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து எரிய வைக்கிறாங்க. அது வந்து எலக்ட்ரானிக்கல். அதை பற்றி பேசினா ரொம்ப டீப் அண்ட் டெத்தாக போய்டும். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சருக்கு பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து இந்த மற்ற ஸ்கூட்டர்ஸில் இருக்க மாதிரி மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், கால் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், மொபைல் ஃபோனோட பேட்டரி பர்சன்டேஜ், அதை மாதிரி எல்லா விஷயங்களும் கிட்ட இருக்குது. ஏன்னா வச்சிங்களா இது ஹீரோட எக்ஸ்டெக் வேரியண்ட்டும் இதில் இருக்கிறதுனால ஃபீச்சர் விஷயத்தில் நம்மளுக்கு குறையே இல்லை. சரி, ஓகே. அதுக்கடுத்து இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இதில் யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ஒரு 110cc இன்ஜின். இந்த இன்ஜினுக்கு டைரெக்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும்னா, நம்ம ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் ஓட்டியிருந்தீங்கன்னா இதுவுமே நிச்சயம் ஓட்டுற மாதிரி இன்ஜின் தான். ஏன்னா அந்த இன்ஜின் இந்த இன்ஜினுக்கும் சிமிலாரிட்டி நிறையவே இருக்குது. இந்த இன்ஜினால் 8.5 bhp பவர்ஸும் 8.7 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நமக்கு புறமாரி சில வண்டியில் டாப் ஸ்பீடு 87 km/h வரைக்கும் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. போகுது 87 வரைக்கும் நிச்சயமாக போகுது. மேபி 90 தொடர்றது கஷ்டம் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த வண்டியோட அந்த ஸ்மூத்னஸ். ஆமாம், அந்த ஒரு 40 to 50 வரைக்கும் உங்களுக்கு வண்டியில் நல்ல ஒரு பிக்கப்பு, நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு 60 தாண்டிங்கன்னும் போது அந்த பிக்கப் லைட்டாக உட்காருது. பட் இருந்தாலும் இதை எடுத்து நம்ம ஒன்றும் எப்போவோ அப்படியே ட்ராக் ரேஸே ஓட்டிகிட்டு இருக்க போகிறல, ஒரு சிட்டிக்குள்ளே தானே ஓட்ட போகிறோம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டருக்கு இந்த வண்டியில் இருக்கிறது ஒரு போதுமான பர்ஃபார்மன்ஸ். அதுக்கடுத்து மைலேஜை பொறுத்தளவுக்கு 50 km/L வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் டீசெண்டான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு போது நிச்சயமாக 50 above கூட மைலேஜ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஒரு நார்மலான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு போது ஒரு 45 above அப்படியே ஒரு 50ன்ற ரேஞ்சில் தான் தரும் மைலேஜை பொறுத்தளவுக்கு இந்த 110cc ஸ்கூட்டர்னும் போது இது போதும் தான்ப்பா 50 km/L. அதுக்கடுத்து வண்டியோட டோட்டல் வெயிட் வெறுமே ஒரு 109 kg தான். சீட் ஹைட்டு ஒரு 770 mm. ஷார்ட் ரைடர்ஸ் இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வண்டியோட ஹேண்டிலிங் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. அதில் எந்த வித கவலையுமே இல்லை. பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பேக்கில் ட்ரம். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரண்ட்டில் சூப்பராக, பேக்கில் ட்ரம் அது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது ஓட்டி பழகிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. வண்டியோட மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு சொல்லும்படி வந்து இல்லை. ஏன்னா இன்னும் இந்த வண்டி அவ்வளோ யாரும் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால இதோட மைனஸ் இன்னும் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு ஃபீலான ஒரு விஷயம் பார்த்தோன்னா டாப் எண்டில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்கப்பா. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க அடுத்த ஸ்கூட்டர் பார்க்கலாமா? இருங்க, இதோட ப்ரைஸிங் பார்த்துட்டு போயிடுங்க. ப்ரைஸிங்கை பொறுத்தளவுக்கு இந்த ஹீரோ ஜூமில் பேஸ் வேரியண்ட்டுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் 87,000 கிட்ட வருது. டாப் வேரியண்ட்டு 96,000 கிட்ட வருது. இந்த 96,000 தான் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இந்த 96,000 இல்லை 87,000க்கு இது நிச்சயமாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் நான் சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க அடுத்த ஸ்கூட்டரை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிறது யமஹாவோட RROC 155. ஆமாம், இது ஒரு மேக்ஸ் ஸ்கூட்டர் வேரியன்ட். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வண்டியை தற்செயலாக ரோட்டில் போகும்போது தான் பார்த்தேன். அப்போ அப்படியே ஒழுங்காக பார்க்கல, அப்படியே லைட்டாக அப்படி வண்டி சல்லுன்னு போயிடுச்சா, என்னடா இது நம்ம ஊர்லேயும் சூப்பர் ஸ்கூட்டர்லாம் ஓட்டுதா, பரவாயில்லையே நம்ம ஊர் டெவலப் ஆகிடுச்சேன்னு நினச்சேன். அப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் தேடி பார்க்கும்போது அந்த இது அது ஒன்றும் சூப்பர் ஸ்கூட்டர்லாம் இல்லை, பட் ஆனால் அது ஒரு சூப்பரான ஸ்கூட்டர்னு. என்னடா குழப்பறேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது வந்து ஃபஸ்ட் டைம் லுக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமும் இந்த சூப்பர் ஸ்கூட்டர் இந்த ₹1,00,000 இருக்கிற ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஒன்றும் சூப்பர் ஸ்கூட்டர்லாம் இல்லை. நம்ம Yamaha R15 MT15 யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஒரு 155cc VVA டெக்னாலஜி இன்ஜின். அந்த இன்ஜின்
இன்ஜினை அப்படியே தூக்கின்னு வந்து இந்த வண்டியில் அலேக்காக வச்சு நம்மளுக்கு ஒரு ஸ்கூட்டராக ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு இதில் கடைசியில் Yamaha RX 155 வருது பார்த்தீங்களா, இதுக்கு மீனிங் அதான் பழுது. சரி ஓகே, வண்டியோட லுக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் R3 பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே அதுக்கு சிமிலாரிட்டி நிறையவே தெரியும். வண்டியோட லுக்ஸ் விஷயத்தில் செம்ம சூப்பருங்க, செம்ம ஸ்டன்னிங்கான ஒரு டிசைன், இருக்கிறதுலே சூப்பர் டிசைனான ஒரு ஸ்கூட்டர். அதுவும் நம்ம ஊர் மார்க்கெட்டில் சொல்கிறேன், நம்ம ஊர் மார்க்கெட்டில் காட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ஸ்கூட்டர் தான் காமிப்பேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன் இந்த வண்டியில் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் இந்த வண்டியோட இன்ஜினை பொறுத்தளவுக்கு நான் முதல்ல சொன்னதான், நம்மளுக்கு Yamaha R15 யூஸ் பண்ணியிருந்தா அதே ஒரு இன்ஜினை தூக்கின்னு வந்தால் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 4 வால் லிக்விட் கூல்டு VVA டெக்னாலஜி இன்ஜின். இந்த இன்ஜினால் 14.79 BH ஆஃப் பவர்ஸையும் 13.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு புறமாக வச்சு வண்டியில் டாப் ஸ்பீடு கம்பெனியில் ஒரு 150 இல்லை 15 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒரு 116 வரைக்கும் போகுது, 116 அதில் போய் லாக் ஆகுது. அதனால் நிச்சயமாகவே டாப் ஸ்பீடு விஷயத்தில் நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்ஜினில் நான் சூப்பராக ஃபீல் பண்ண ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த வண்டியோட அந்த வைப்ரேஷன் ஃப்ரீ டிரான்ஸ்மிஷன். ஆமாங்க, நம்மளுக்கு 100+ போனால் கூட வைப்ரேஷனே இல்லை. வரைக்கும் நான் எந்த ஸ்கூட்டருமே 100+ வைப்ரேஷன் இல்லாமல் போனதே இல்லை. பட் ஆனால் இந்த ஸ்கூட்டரில் போக முடியுதுன்னும் போது அது ஒரு சூப்பரான விஷயம் தானே. அதனால் நிச்சயமாக க்ரூசிங் பண்ணுறதுக்கு கூட இந்த ஸ்கூட்டர் சூப்பராகவே இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த வண்டியில் நீங்கள் லாங் டிரைவ் ட்ரை பண்ணலாமான்னா நிச்சயமாகவே பண்ணலாம். ஏன்னா இதில் நம்மளுக்கு லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்துருது இல்லையா, நிச்சயமாக லாங் டிரைவ் போகிறனா கூட இந்த ஸ்கூட்டரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஆஃப் ரோடில் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக ஆஃப் ரோடில் ஸ்கூட்டிஸ்லாம் கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும், அதனால் ஆஃப் ரோடில் மேபி கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் மற்ற இடம்லாம் பையன் கிளின்னு கிழிச்சிருவான்ப்பா. சரி ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட மைலேஜ் ஒருத்தருக்கு கம்பெனியில் 40 km/லிட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஓனர் ரிப்போர்ட்டடு ஒரு 42 வரைக்குமே தரதா சொல்கிறாங்க. ஏன்னா VVA டெக்னாலஜி இல்லையா, நம்ம ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டியோட மைலேஜ் மாறிக்கிட்டே இருக்குன்னும் போது நிச்சயமாக மைலேஜ் நீங்கள் ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸ் சூப்பராக ஸ்டைலிஷாக இல்லை, ஒரு நார்மலாக டீசெண்டாக ஓட்டுறீங்க போது மைலேஜ் நல்லாவே இருக்கும். பட் ஆனால் அக்ரெசிவாக ஓட்டுறீங்க போது மைலேஜ் அக்ரெசிவாக இருக்கும். மைலேஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த வண்டி. அதுக்கடுத்து வண்டியோட பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பேக்கில் ட்ரம்மு, சிங்கிள் சேனல் ABS, ஃப்ரண்ட் பிரேக்கை நம்பி ஒரு பிடிக்கலாம். பட் பின்னாடி பிரேக்கை பச்சுக்குன்னு பிடிச்சிக்குது, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் நான் சொல்லுங்க, டயர்ஸு இந்த செக்மெண்ட்டே நல்லா பெரிய டயர்ஸு சூப்பராக இருக்குது. டயர்ஸை பொறுத்தளவுக்கு 100க்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். பிரேக்ஸு ஃப்ரண்ட்டில் சூப்பர்ப்பா, பேக்கில் ட்ரம் வந்து அது என்ன பண்ணுறது, ஸ்கூட்டரோட இன்ஜினியரிங்காக அப்படி கொடுத்துருக்காங்க. பட் என்ன ட்ரம் அந்த அளவுக்கு எனக்கு அடிக்குவிட்டா இல்லை. அதுக்கடுத்து வண்டியோட டோட்டல் வெயிட்டு 126 kg, ஹேண்டில் பண்ணிடலாம். சீட் ஹைட்டு 790 mm, பார்த்துக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக வண்டி சிட்டிக்குள்ளே ஓட்டுற வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது இல்லாமல் இது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வண்டியோட பிக்கப். இப்போ சப்போஸ் Yamaha R15க்கும் இதுக்கும் ஒரு ரேஸ் நடக்குதுன்னு எடுங்க, டப்புன்னு எடுத்தோடனே இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு போகும். ஏன்னா அந்த வண்டியில் வந்து பிக்கப் சூப்பராக இருக்குது, இந்த CVT பெல்ட் சிஸ்டம்ன்றதுனால. ஏன்னா போக R15 பிடிச்சி அது எங்கேயோ போய்ட்டு இதால் ஒரு லெவலுக்கு மேலே புல் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த இனிஷியல் பிக்கப்ன்றது இந்த வண்டியில் நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ். ஆமாம், நம்மளுக்கு ஒரு ஸ்கூட்டர்னா அதில் ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் ஃபுட்போர்டு, அதுக்கடுத்து இன்னுமே நிறைய இடம் இருக்குது. பட் ஆனால் இந்த வண்டியில் இந்த லக்கேஜ் கேரிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்பவே கம்மி தான். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுட்போர்டு இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு இந்த வண்டியில் டேங்க்கு கொடுத்துருவாங்க. அங்கே தான் நம்ம திறந்து பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல டேங்க்கு கொடுத்துறேன்றதுனால அங்கே ஏதாவது பொருள் வைக்கிறதுக்கு நிச்சயமாக கஷ்டம் தான். பட் ஆனால் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஓகேப்பா, ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னும் போது ஏதோ ஓகே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸ் 1,63,000 1,65,000 வரைக்கும் வருது. இந்த ப்ரைஸ் நிச்சயமாக ஹைக்கு தான். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எடுக்கலாம் இந்த செக்மெண்ட்டில். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த ஸ்கூட்டரை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம 3வது இடத்துல ஒரு ஸ்கூட்டரு சுசுகியோட அவெனன்ஸ் 125. இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் தாங்க. ஏன்னா இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த வண்டியோட டிசைனை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான அக்ரெசிவ் டிசைன். பட் ஆனால் இந்த டிசைனுமே இதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். அதுன்னு வச்சிங்களேன், இந்த வண்டி பார்த்து TVS என்டாருக்கு பார்த்து பிட் அடிச்சுக்கிறாங்க, TVS என்டாருக்கு பார்த்து பிட் அடிச்சுக்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த வண்டியோட டிசைனுமே நல்லா இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா வச்சுக்கலாம், இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 2 ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்தோம்னா வச்சுக்கலாம் 8.58 BH ஆஃப் பவர்ஸையும் 10 Nm ஆஃப் டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஃபிகர்ஸ் ரொம்பலாம் சூப்பராக இல்லை. பவரை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியோட டிசைனுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் அந்த அளவுக்குலாம் இல்லை. ரொம்பவே ஒரு எக்கனாமிக்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். அப்படியே கொஞ்சம் அப்படி டீசெண்டாக ஓடுற மாதிரி தான் இருக்கும். வண்டியோட டாப் ஸ்பீடு 90ன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக ஒரு 100 வரைக்குமே கூட போகுது. பட் ஆனால் 100ல் போகும்போதுலாம் ஹேண்டிலிங் ஸ்டெபிலிட்டி அதை மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே போகுது தான். இதுவுமே முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆமாம், இந்த வண்டி வந்து பார்க்க பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் மாதிரி இருக்கும். சாரிப்பா ஸ்கூட்டர். பட் ஆனால் இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கூட்டர் இல்லை. இன்ஜினை பொறுத்த அளவுக்கு இல்லை, நம்மளுக்கு ஒரு நார்மலான சொல்கிறது நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். நம்மளுக்கு இந்த
இந்த சுசுக்கியில் ஆசஸ்னு ஒரு வண்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதோட இன்ஜின் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போது பர்ஃபார்மன்ஸு மிட் ரேஞ்சில் தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது, டாப் எண்ட்லாம் அது மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த வண்டியோட ஹேண்டிலிங்குமே நம்மளுக்கு டாப் எண்டுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. வண்டியோட சஸ்பென்ஷன்லாம் நல்லா சாஃப்டாக பள்ள மோட்லாம் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டாப் எண்டில் ஒரு நல்ல ஒரு ஹேண்டிலிங் ஸ்டெபிலிட்டி கொடுக்கல. பட் ஆனால் நம்ம ஒன்று எப்பயுமே இந்த வண்டியத்துக்கு 100 110லாம் பறக்க சொல்ல போனால் இந்த வண்டி 110 போவதில்லை, ஒரு 100 90லாம் பறக்க போகிறதில்ல. நம்ம நார்மலாக 40 60 தான் ஓட்ட போகிறோம். அந்த ஸ்பீடுக்கு இந்த ஹேண்டிலிங் பக்காவாக இருக்குது. அது மாதிரி வைப்ரேஷனு சுத்தமாக இல்லை. வண்டியில் இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதோட ரிஃபைன்மெண்ட், செம்ம சூப்பரான ஒரு ரிஃபைன்மெண்ட்டுங்க. சுசுகின்றதை நிரூபிக்கிற மாதிரி அவ்வளோ பக்காவான ஒரு ரிஃபைன்மெண்ட்டு இந்த வண்டியில் கொடுத்துருக்கு. சரி, ஓகே. அதுக்கடுத்து வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்துட்டோம் இல்லையா, 90 km/h. மைலேஜை பொறுத்தளவுக்கு கம்பெனியில் 50 km/lit வரைக்கும். இது நம்ம ஆசஸோட இன்ஜினை ஷேர் பண்ணுதுன்னும் போது மைலேஜில் இது கொஞ்சமாக குடிக்கும். அப்படின்னு பார்க்கும்போது 50 km/lit நீங்கள் டீசெண்டான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்க போது நிச்சயமாக 50 above தட்டு கூட சான்சஸ் இருக்குது. பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பேக்கில் ட்ரம்மு 2 பிரேக்கிங்குமே போதும்பா. வண்டியோட டோட்டல் வெயிட்டு வெறுமே ஒரு 106 kg தான். சீட் ஹைட்டு 780 mm. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதெல்லாம் இதோட சஸ்பென்ஷனுமே சாஃப்ட் சஸ்பென்ஷன்றதுனால நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா அதான் டாப் எண்டு எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ஒரு மீடியம் ரேஞ்சிலே ஓட்டுறது நல்லது. அதுக்கடுத்து இதோட அந்த ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக் இந்த செக்மெண்ட்லேயே. அதான் ஏன்னா வச்சுங்களா, இதோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா பேஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு 1,11,000 வருது, டாப் வேரியண்ட்டு 1,12,000 கிட்ட வருது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து தான். பட் ஆனால் கொஞ்சம் காம்படிஷன்ஸ் அதிகம், கொஞ்சம் ஹைக்காக தெரியுது. ஓகே. அதுக்கடுத்து இதோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா இதோட வந்து டிவிஎஸ் என்டார்க்கு பிட் அடிச்சிருக்கு மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைப்பா, அதை கண்டுக்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க அடுத்த இந்த லிஸ்டிங்கில் நம்ம 4வது போக போகிறது. இந்த லிஸ்டிங்கில் நம்ம லாஸ்ட்டாக போகிறது பட் நாட் லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி யமாஹாவோட ரே ZR 125. இந்த ஸ்கூட்டரை பற்றி சொன்னால் இந்த 125cc செக்மெண்ட்லேயே சூப்பர் ஸ்டைலிஷான ஒரு ஸ்கூட்டர் இந்த வண்டி. அப்போ டிவிஎஸ் என்டார்க்கு எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா சும்மா சொல்லிக்கிறேன்ப்பா. சரி, ஓகே. அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ரிலீஸ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 8.4 bh பவர்ஸும் 10.3 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு ஒரு மாதிரி வச்சுக்கலாம் வண்டியோட டாப் ஸ்பீடு 90 km/h போயிட்டு லாக் ஆகுதுல, நிச்சயமாக 90க்கு மேலேயும் போகுது. பட் கம்பெனியில் 90 சொல்கிறாங்க. மைலேஜை பொறுத்தளவுக்கு வண்டியோட வெயிட்டு ரொம்ப கம்மின்றதுனால 52 km/lit வரைக்கும் வண்டி மைலேஜ். எல்லாமே இந்த வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம், ஹேண்டிலிங் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா வண்டியோட வெயிட்டு ரொம்ப கம்மின்றதுனால ஹேண்டிலிங் வந்து இந்த வண்டி இன்னமும் ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி இல்லை, அப்படியே அசால்ட்டாக ஓட்டலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் இன்னொரு விஷயம், இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. சப்போஸ் நல்ல ஒரு ஸ்பீடில் போயிட்டு வண்டியை கீழே போட்டிங்கன்னா நிறையா நொறுங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் அந்த வண்டியோட பிளாஸ்டிக் சொன்னேன். அப்படின்னும் போது நிச்சயமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் கிராஷ் கார்டும் வாங்கி போகிறது நல்லது. அதுக்கடுத்து வண்டியோட பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பேக்கில் ட்ரம்மு, வண்டியோட டோட்டல் வெயிட் அதெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸோ 1,05,000 பேஸ் வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட்டு உங்களுக்கு ஒரு 1,09,000. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்குது. இது வரைக்கும் இந்த சுசுகி அவென்ஸ் 125 டிவி சென்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகுது. பட் ஆனால் இவன் கொஞ்சம் பட்ஜெட் உள்ள. சரி, தான் ஃப்ரெண்ட்ஸ், டியூரேஷன் 15 நிமிஷம் தாண்டிடுச்சு. இந்த லிஸ்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட எண்ணங்களை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.